சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்றால் மக்கள் அனைவரும் விரட்டியடிப்பார்கள் என்று எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். இது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டசபை தேர்தலில் தோல்வி அடைந்ததற்கு மிக முக்கியமான காரணம் திமுக சொன்ன பல வாக்குறுதிகள் தான். நாங்கள் சொன்னது நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகள், ஆனால் திமுக சொன்னது மக்களை ஏமாற்றக்கூடிய வாக்குறுதிகள் என்றும் 415 வாக்குறுதிகளில் 40 வாக்குறுதிகள் மட்டுமே நிறைவேற்றக்கூடியது, அதையும் கூட முழுமையாக நிறைவேற்றாததுதான் திமுக அரசு என்றும் கடுமையாக விமர்சனம் செய்தார். தமிழகத்தில் குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் என்றும் ஒட்டுமொத்தமாக 2வது ஆண்டு இறுதியில் அதையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்ப தலைவிகளுக்கு என்று அந்தர்வல்ட்டியும் ஸ்டாலின் அவர்கள் அடித்தார் என்றும் கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை சந்தித்து பேச்சுவார்த்தையும் நடத்தி வரக்கூடிய நிலையில் 2026 சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்தில் ஓட்டு கேட்க வரும்பொழுது நிச்சயமாக மக்கள் விரட்டியடிப்பார்கள் என்று எடப்பாடியே கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. 2வது முறை ஸ்டாலின் முதல்வராகிவிடக்கூடாது, அப்படி ஆனால் இதுவரை அதிமுக கட்டிக்காத்த ஒட்டுமொத்த பொருளாதாரமும் திமுகவால் கோபாலபுர சொத்தாக மாறிவிடும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். ஸ்டாலினையும் சரி திமுகவின் நிர்வாகிகளும் சரி உங்களது தெருக்கில் வரவிடக்கூடாது என்றும் ஒரே அணியில் திமுக என்று கூறிக்கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் ஒரே அணியில் தமிழக மக்களை ஒன்று சேர்ப்போம் என்பது கடந்த 4 ஆண்டுகளாக தெரியவில்லையா? 5வது ஆண்டில்தான் மக்கள் மீது பாசமும் நேசமும் வருகிறதா? 13 நாட்கள் போராட்டம் நடத்திய சுகாதார பணியாளர்கள், குறிப்பாக துப்புரவு பணியாளர்களது கோரிக்கையை 13 நாட்கள் காக்க வைத்து அதிலும் அவர்கள் கேட்ட வாக்குறுதியை நிறைவேற்றாமல் அவர்களை சமாதானப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டது சரியா என்ற கேள்வியையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். திமுகவிற்கு 2026 சட்டசபை தேர்தலில் மக்கள் திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலினை தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்தால் விரட்டியடிப்பார்கள் என்று எடப்பாடி கூறுவதை ஏற்றுக்கொள்ளலாமா, அல்லது ஸ்டாலின் அவர்கள் சிறப்பான ஆட்சியை தான் செய்து வருகிறாரா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். 2026 சட்டசபை தேர்தலில் திமுக மீண்டும் பல வாக்குறுதிகளை கூறும், அப்பொழுது பழைய வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதை வெள்ளை அறிக்கையாக வெளியிடுமா? இதை பற்றி உங்களது கருத்துக்களையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.